அந்த இனம் எந்த இடத்தில் வாழ்ந்ததோ அந்த இடத்தை பொறுத்தே அந்த நாகரிகத்தின் கூறுகள் அமையும். மிக உயர்ந்த நாகரிகங்கள் எல்லாம் ஆற்றுக்கரையோரங்களில் வளர்ந்த நாகரிகங்களாகவே இருக்கின்றன. இந்து சமவெளி நாகரிகம், காவிரிக்கரை நாகரிகம், எகிப்திய நாகரிகம் எல்லாமே ஆற்றுக்கரைகள். எல்லா நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாகரிகம், குறிப்பிடப்பட்ட நாகரிகம், ஒரு இனத்திற்கு ஒரு நடைமுறை பண்பாடு எல்லாமே உண்டு. பொதுவாக சொல்வார்கள், நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நாகரிகம் எல்லாம் உயர்ந்த நாகரிகம். அது நைல் நதியாக இருந்தாலும் சரி, காவேரி நதியாக இருந்தாலும் சரி, ருஷ்யாவில் ஓடுகின்ற நதியாக இருந்தாலும் சரி, சைனாவில் ஓடுகின்ற நதியாக இருந்தாலும் சரி, எந்த நதிக்கரை ஓரங்களெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒரு செம்மாந்த வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட நாகரிகமுடைய வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்பதாக வரலாறு சொல்கின்றது. அப்படி சொல்லும்போது தமிழ்நாட்டில் தமிழர்களிடையே இருக்கக்கூடிய நாகரிகமும் நடைமுறை வாழ்க்கையும் தொடங்கிய நாளிலிருந்து அப்படியே இருக்கிறதா, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டதா, அல்லது தடுமாறி போய்விட்டதா, தடம் மாறி போய்விட்டதா, அல்லது மிகவும் உச்ச நிலையிலே இப்பொழுது தமிழர் நாகரிகம் பண்பாடும் விளங்கி கொண்டிருக்கிறதா? அது நீங்கள் தான் சொல்லணும். தமிழனின் நாகரிகம் ஒரு காலத்தில் உயர்ந்த நிலையில் இருந்த நாகரிகமாகவும் தற்பொழுது அதன் கூறுகள் எல்லாம் முழுதுமாக அழிந்து போனதாகவும் சிலர் பிலாக்கணம் பாடுவது போல் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மை அப்படி இல்லை. தமிழ் நாகரிகத்தின் கூறுபாடுகள் இன்றையளவும் போற்றப்பட்டு வருகிறது, பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த கோட்பாடுகளை தூக்கி எறிந்து கண்மூடித்தனமான வாழ்க்கையை வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நகர்ப்புறத்தில் இருக்கிறார்கள். கிராமங்களின் இன்னமும் தமிழனுடைய பண்டைய பண்பாட்டு கூறுகள் மிளிரவே செய்கின்றன. அவைகள் இன்றளவும் போற்றப்படுகின்றன, காப்பாற்றப்பட்டு வருகின்றன. அதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை நான் இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஒரு நாள் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கு ஞாபக மறதிய நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு 90 வயது பெண்மணி இருந்தார். நாங்கள் போனவுடன் எங்களை அவரால் அடையாளம் காண இயலவில்லை. யார் என்று அவருக்கு தெரியவில்லை. எங்களையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். ஒரு 5 நிமிடங்கள் கழித்து அவர் உள்ளே எழுந்து போய்விட்டார். 2 நிமிடங்கள் கழித்து திரும்பவும் நாங்கள் அமர்ந்திருந்த அறைக்கு வந்தார். வரும்பொழுது 2 டம்ளரில் காப்பி எடுத்துக்கொண்டு வந்தார், எனக்கும் என் மனைவிக்கும். ஞாபக மறதி நோய்க்கு ஆளான, எங்களை யாரென்று அறிந்து கொள்ளவே முடியாத ஒரு 90 வயது ஆன பெண்மணி, யார் வந்தால் நமக்கு என்ன, வந்தவர்கள் விருந்தினர்கள், அவர்களை உபசரிக்க வேண்டும் என்ற பண்பின் அடிப்படையில் உள்ளிருந்து எல்லோரும் குடித்து விட்டு மீதி வைத்திருந்த காப்பியை 2ஆக பகிர்ந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்பொழுது விருந்தோம்பல் என்ற பண்பு அந்த முதிய பெண்மணியிடம் எப்படி அடைக்கலம் அடைந்திருக்கிறது என்றால், எங்களை பார்த்தவுடன் அவர் நாங்கள் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை, மூளை சரியாக இயங்கவில்லை. ஆனால் அவர் மனத்தில் சுரந்த அன்பு, விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் என்ற விருந்தோம்பர் பண்பு, இந்த 2ம் அவரை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய தூண்டியிருக்கிறது. அந்த காரியம் அனிச்சை செயலாக நடந்த காரியம். அதற்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லை. விருந்தோம்பல் என்ற பண்புக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லாமல் விருந்தோம்பல் என்ற பண்பு தமிழனின் மனத்தில் ஊறிப்போயிருக்கும் பண்பு. இந்த அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கும் வயோதிக பெண்மணியிடம் தமிழ் பண்பாட்டின் கூறு அனிச்சை செயலாக பதிந்து போயிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், தமிழனுடைய பண்பாட்டு கூறுகள் அழிந்து போகவில்லை, அது இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நகர்ப்புறத்தில் அது மாசுபடிந்து தூசுபடிந்து மூடப்பட்டு கிடக்கிறது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழும் வாழ்க்கையின் முறையை நகரத்தில் வாழும் மனிதர்கள் நீக்கிவிட்டு உண்மையான தமிழனின் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால், அந்த கிராமத்தில் பின்பற்றப்படும் தமிழ
மரபு கோட்பாடுகள் எல்லாம் நகரத்திலும் பின்பற்றப்படும். எனவே தமிழ் கோட்பாடுகள், நாகரிக கோட்பாடுகள் அழிந்து போகவில்லை, அது அழியவும் அழியாது. நகரத்தில் வேண்டுமானால் அது பின்பற்றப்படாமல் இருக்கலாம். சமூக ஆர்வலர்களும் அரசாங்கமும் சேர்ந்து அதை திருத்த வேண்டும். திருத்திவிட்டால் தமிழ் பண்பாடு என்றென்றும் நிலைத்து நிற்கும்.